இந்த சம்மர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஹீட் வேவ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கோம் இந்தியா லெவல்லே. அவ்வளோ ஹீட் வந்து நமக்கு இதாவது சென்னையும் இன்னும் நம்ம வந்து எபோவ் 100க்கு மேலே இருக்கிறோம். ஸோ நிறைய மாவட்டங்களுக்கு இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாருமே இப்போ வந்து நம்ம உடலை வந்து ரொம்ப பாதுகாக்கணும். அதாவது வெயில் நேரத்தில் தயவு செய்து நீங்கள் வெளியே போக வேண்டாம். காலையில் ஒரு 11:30 12 மணிலேருந்து ஒரு 3 மணி 3:30 வரைக்குமே நீங்கள் வந்து வெளியே வந்து குழந்தைங்களை வெளியே அனுப்பாதீங்க விளையாட. அது ஏன்னா பயங்கரமாக வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இப்போ நிறைய வருது. நம்ம உடலை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஸோ எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு நிறைய நீர்ச்சத்து தேவைப்படும். நீர்ச்சத்தான உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கணும். நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். நீர்ச்சத்து நிறைந்த ஜூஸஸ் நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால காதுக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா எல்லாருமே எடுத்துக்கணும். நான் இப்போ இன்றைக்கி ஏசி ரூமில் உட்காந்துருக்கேன், எனக்கு தண்ணி தேவை. ஏசியில் உட்காந்துருக்காலும் சரி, நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, நீங்கள் இல்லை வீட்டுக்குள்ளே நீங்கள் சும்மா இருந்தாலும் சரி, விளையாட போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நீர் வந்து முக்கியம். நமக்கு பேசிக்காக நம்ம உடம்புக்கு மினிமம் 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் ஆஃப் தண்ணி நமக்கு வந்து ஏதோ ரூபத்தில் உள்ளுக்க போயிட்டே இருக்கணும். நம்ம யூரின் அவுட்புட் நல்லா இருக்கணும். ஸோ தட் மேக்ஸிமம் நம்ம பார்த்தோம்னா நம்ம விலங்கலாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது கூல்ட்ரிங்க்ஸில் எல்லாருமே வந்து சுகருக்கு வந்து நிறைய ஆட் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து எனர்ஜி ட்ரிங்க் அப்படி இப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுகர் ட்ரிங்க்ஸை வந்து தயவு செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா சுகர் குடிச்சதுன்னா அந்த குழந்தை வந்து பெரியவனாகிற வரைக்கும் அந்த சுகர் கிரேவிங் நிறைய கேட்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த சுகர் கிரேவிங் வந்துன்னா சீக்கிரமாகவே குழந்தைங்கள் வந்து டயபெட்டிக் வரும். அதனால் இந்த டைமில் உங்களுக்கு வந்து நீர் நிறையா தேவை. காலையில் எழுந்த உடனே ஒரு நீர் ஆகாரம் சாப்பிட்லாம். நைட்டில் வச்ச சாதம் மீதி இருந்ததுன்னா அதை தண்ணி போட்டு வைங்க. இன்றைக்கி அமெரிக்காவிலேயே அது வந்து ஒரு பாட்டில் போட்டு விற்றுட்ருக்குறாங்க. நம்மளோட உணவு, நம்மளோட பழக்க வழக்கம் இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஆனால் திரும்ப வரட்டும். பழைய சாதங்கள், கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ், இந்த மாதிரி கூழ்களை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டோமாவே இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை, இந்த சம்மரை வந்து ஈஸியாக நம்ம வந்து பீட் பண்ணலாம்.